ஒரு வருடத்துக்கு இலங்கையில் மட்டும் 40,000 பேர் இறந்து போகிறார்கள் இந்த போதை பழக்கத்தினால். இந்த ஹெப்பி ஓமன் சொரக்க ஒரு கட்டத்தில் அப்படியே செயலிழந்து போய்விடும். செயலிழந்து போனதுக்கு பின்னாடி இவன் என்ன தெரியுமா செய்வான்? என்னடா பண்றது, சந்தோஷம் வேணுமே, எதை அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 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 பயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமோன் சுரக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளம் அவனோடு பேசும். இப்ப நான் பேசுறேன்னு வைங்களேன், கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பாந்தவர்களே, இப்படி நான் பேசுறேன். இத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு, அன்பிக்கினிய மனைவியே, கண்ணியத்துக்குரிய மாமியாரே, எனக்கு இரவு சாப்பாடு போடுங்கன்னா மாமியும் மனைவியும் சேர்ந்து மருமானுக்கு மண்டை காஞ்சி போச்சு, அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு வாங்க. ஏன் இந்த இடத்துல இப்படி பேசணும்? இந்த இடத்துல வீட்டில் பேச மாதிரி பேசணுமா? பேசினா கல்லால வீசி அடிப்பீங்க. அப்ப அந்த மூளை மனுஷன் அப்படித்தான் பழக்குது. நம்மளை எப்படி இன்னொருவர் அணுகிறாரோ அது மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு நம்மள என்ன செய்யும்? அந்த மூளை வழி நடத்தி செல்லும். நாம பார்க்கிறோம், கஞ்சா அடிச்சவன் குடு அடிச்சவன் கொஞ்ச நாளைக்கு போறோம் ரோட்ல தனியா பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னு பாக்குறீங்களா? ஏன் தெரியுமா? உள்ளம் பேசும், அவனோடு கலைத்து கொண்டிருக்கும். மனநோய் ஆரம்பிச்சு 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 முத்தி போயிடும். ஒரு கட்டத்தில் அவன் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது, தூக்கு போட்டு செத்து போயிடும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாட்டுமாக. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கண்டி மாவட்டம் சார்பாக போதைக்கு எதிரான மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு இடத்தில் மாத்திரம் செய்யப்பட வேண்டிய பிரச்சாரமா என்றால், இந்த இலங்கை நாட்டிலே ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக போதை ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு போதை அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலெல்லாம் நம்ம விளங்கி வச்சிருந்தது என்னன்னா, வெத்தில பாக்கோட போயிலே சேர்த்து சாப்பிட்டா போதை, அப்புறம் ஒரு பீடியை குடிச்சா சிகரெட்டை குடிச்சா போதை, கொஞ்சம் சாராயத்தை குடிச்சா போதை. ஆனா இன்னைக்கு போதை பொருட்களுடைய பெயர்களை கேட்டால் பெரும்பாலும் நாம விளங்கி வச்சிருக்கிறோம் கஞ்சா போதை, இப்படி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா கஞ்சாவை எடுத்துக்கிட்டா கஞ்சாலேயே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வெரைட்டிகள் கஞ்சால. ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை, ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய போதை,
சொல்லக்கூடிய போதை, இப்படி போதையை மட்டுமே பட்டியல் போட்டால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலால் போதை பொருட்களுடைய பெயர்களை பட்டியல் போடக்கூடிய அளவுக்கு இலங்கை முழுவதும் போதை அப்படியே நிறைஞ்சு கிடக்குது. இலங்கையில மக்கள் தொகையுடைய அளவை விட போதை பாவனை அதற்காக செலவிடப்படக்கூடிய பணத்தொகை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் தொகையை விட அதிகமான பணத்தொகை செலவழிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மாநாடு நாம் நடத்துறோமே, மெயினா எத்தனையோ மாநாடுகள் நடத்தலாம், எத்தனையோ டாபிக் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு போதை ஒழிப்பு என்ற இந்த மாநாடை நான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு நாட்டில் யுத்தம் நடக்குதுன்னு வைங்க, ரெண்டு நாட்டுக்கு இடையில யுத்தம் நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அல்லது இலங்கை இந்தியா யுத்தம் ஒரு பேச்சுக்கு. இப்படி இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு யுத்தம் நடந்தால் அதில் எத்தனை பேர் கொல்லப்படுவார்களோ அதை விட பல மடங்கு இந்த போதை பாவனையினால் மக்கள் மரணிக்கிறார்கள். எந்த அளவுக்குனா, இலங்கையில எல்டிடிக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்துதானே, கிட்டத்தட்ட 30 வருட காலங்களில் யுத்தம் நடந்துச்சு. சமீபத்தில் கனடால இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மனித படுகொலையை செய்து விட்டார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. அவர்களுடைய ஆய்வறிக்கையில் கூட கடைசியாக யுத்தத்துடைய உச்சக்கட்டத்தை தொடக்கூடிய நேரத்தில் கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை எப்படி தெரியுமா? கடைசி கட்டத்தில் 40,000 இருந்து 70,000 மக்கள். ஆனா இந்த போதை பாவனை இருக்குதே, இந்த போதை பாவனையினால் 6 செகண்டுக்கு ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான். ஒரு வருடத்துக்கு இலங்கையில் மட்டும் 40,000 பேர் இறந்து போகிறார்கள் இந்த போதை பழக்கத்தினால். அட, ஒரு நாட்டில் யுத்தம் வந்தாலே இவ்வளவு பேர் செத்து போக மாட்டான். ஆனா இந்த கஞ்சா, குடு, ஐஸ் இது மாதிரி பாவனையினால் ஒட்டுமொத்த சமுதாயமே அழிவை நோக்கி போகிறது. எந்த அளவுக்கு அழிவு? சிறைச்சாலை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, ஜெயிலு முந்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கொலை செஞ்சவனை ஜெயில தூக்கி போட்டாங்க, களவெடுத்தவனை ஜெயில தூக்கி போட்டாங்க, கொலைக்காரன் தான் கூடுதலா ஜெயில இருப்பான், கள்ள பயத்தான் கூடுதலா ஜெயில இருப்பான், இப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 2024 இந்த வருடத்தின் அறிக்கையின்படி இலங்கையிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் 65% இந்த போதைக்கு அடிமையானவர்கள். 100 பேர் ஜெயில இருக்கான்னு வைங்க, 65 பேர் இந்த போதையோட சம்பந்தப்பட்டவன். இதுல ஒரு கவலைக்குரிய செய்தி என்ன தெரியுமா? 1500 சிறார்கள், சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள்ல 1500 பேர் இந்த சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் போதைக்கு அடிமையானதால், போதை வியாபாரம் செய்ததால். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய தேசம், நம்முடைய நாடு இந்த போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். சமீபத்தில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஹிரு நியூஸ் இருக்குது இல்லையா, ஹிரு நியூஸ்ல ஒரு செய்தியை போடுறாங்க. இலங்கையில கண்டி மாவட்டத்தில், மத்திய மாகாணத்தில், குறிப்பாக மாத்தளை, உள்பட்ட நாவுல இத மாதிரி சில பெயர்களை போட்டு அவன் ஒரு பதிவை போடுறான். பாடசாலை மாணவர்களிடத்திலே, மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களிடத்திலே, பாடசாலை மாணவிகளிடத்திலே புதுவையான ஒரு போதைப் பொருள் உருவாகி கொண்டு வருகிறது. அது என்ன போதை? ஒரு துண்டு போயில எடுக்கிறது, கொஞ்சம் சுண்ணாம்பு எடுக்கிறது, ரெண்டையும் கையில வச்சு 2 கசக்கி இத வாயில வச்சு கொள்றாங்களாம். யோசித்து பாருங்கள்.
நாங்க நினைக்கிறோம் என்னமோ ஆம்பளை புள்ள மட்டும் தான் கஞ்சா அடிக்கிறான், குடு அடிக்கிறான், ஐஸ் அடிக்கிறான், தூள் அடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான். பெண் பிள்ளைகள் உட்பட இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா சில முஸ்லீம் பாடசாலைகள்ல காலையில பிள்ளைகள் வரக்கூடிய நேரத்தில், குறிப்பாக சில மகளிர் பாடசாலைகளில், பெயர் போன பெண்கள் பாடசாலைகளில் காலையில பிள்ளைங்க வரும்போது புத்தக பைகளை திறந்து செக் பண்ணி பார்க்கிறாங்க. வீட்டுல என் மகள மாதிரி 5 வேளை தொழுவாள் இருக்காளா, என் மகன மாதிரி ஒரு தக்குவாதார் இருக்கானா என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பாடசாலையோட நிலைமை எடுத்துக்கொண்டால் அந்த ஆசிரியர்கள் பொறுப்புதாரிகள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். புத்தக பைகளை திறந்து செக் பண்ணி பார்க்கிறாங்க, ஏதாவது கஞ்சா அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதார்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே விசாரிப்பான். இந்த செய்தி எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யாருமே கணக்கெடுக்கிறது கிடையாது. பொறுப்புதாரின்னு சும்மாவா? ஒரு தந்தை அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரி, ஒரு தாய் அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரி, ஒரு நாட்டின் அரசன் அந்த நாட்டு குடி மக்களுக்கு பொறுப்புதாரி. இந்த ஜமாத்துடைய தலைவர் என்றால் ஒட்டுமொத்த இந்த ஜமாத்துக்கும் பொறுப்புதாரி. ஒரு பள்ளி நிர்வாகம் என்றால் அந்த ஊருக்கு பொறுப்புதாரி. பொறுப்பு என்றால் சும்மாவா? ஒரு எஜமான் 40 ஆடை கொடுக்கிறாரு, டேய் இந்த ஆட்டை எடுத்துட்டு போய் மேய்ச்சிட்டு வாடான்றாரு. ஆடை மேய்க்க போனவர் அந்தில வர்றாரு, 40 ஆடோட காலையில போனவர் அந்தில 30 ஆடோட வர்றாரு. வந்தா எஜமான் கேட்கிறா, ஏன்பா எங்கடா போச்சு 10 ஆடு? 10 ஆடா? அதே உன களை எடுத்துட்டு போயிட்டான், அது ஓனாய் சாப்பிட்டு போயிருச்சு இப்படின்னு கணக்கில்லாம சொன்னா உட்ற அறையில காது செவிடா போயிடும். ஏண்டா ஆடி ஒன்ன பொறுப்பா போட்டு ஓங்கிட்ட தந்தா செத்து போயிடுச்சின்ற, காணாம போயிடுச்சின்ற. சாதாரண உலகத்திலேயே ஒரு பொறுப்பை பற்றி கேட்டு கண்டிக்கப்படுகிறோம் என்றால் அல்லாஹ் கேட்பானே, உனக்கு 5 புள்ளைய தந்தனே, ஓயா அல்லாஹ் 4 புள்ள சாலியா வளர்ந்துச்சு, ஒன்று தருதலை கேட்கவே இல்லை, தப்பிச்சிடலாமா? அந்த ஒத்த புள்ளை நீ வளர்த்திருக்கணும். அல்லாஹ் உங்களிடத்தில் தான் கேட்பான். இதுதான் பொறுப்பு கருத்தம். இந்த மாநாட அறிவிச்ச உடனே சில பேர் நினைத்திருக்கலாம், சில விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம், ஒரு மாநாட்டை போட்டு போதை அழிச்சிடலாமா? போதை கூடிதான்ப்பா இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனா தௌஹீத் ஜமாத்கார ஒரு மாநாட்டை பெரிசா கூட்டிட்டா ஒட்டுமொத்தமா போதை அழித்து விடலாமா? நியாயமான கேள்வி, நியாயமான விமர்சனம். இதே மாதிரிதான் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இந்த தௌஹீத் துளிர் விட்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பிரச்சாரத்தை கையிலே எடுத்தோம். சீதனத்துக்கு எதிரான பிரச்சாரம். அந்த டைம்ல சீதனம் எப்படி திரும்ப இருந்துச்சு? சீதனம் வாங்காம தான் கல்யாணம் முடிச்சிட்டான்னு வைங்க, இந்த நம்ம பேச்சில் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன இவர் சீதனம் வாங்காம கல்யாணம் முடிச்சுட்டான். சீதனம் வாங்காம கல்யாணம் முடிச்சா அவளை ஆம்பளையாவே மதிக்காது. இன்னைக்கு கூட இருக்குங்க, இன்னைக்கு கூட கிழக்கு மாகாணத்தில் நம்முடைய தௌஹீத் சிந்தனைக்கு உட்பட்ட சில சகோதரர்கள் சீதனம் வாங்காம கல்யாணம் முடிச்சிருவாங்க. சீதனம் வாங்கி கல்யாணம் முடிச்சதுனாலே அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. என்னவா மாப்பிள்ளைக்கு என்னமோ குறை இருக்கு போல, ஏன் பொண்ணு விட்டு வாங்கலையே, ஊடு கேட்கலையே, நகை கேட்கலையே, இப்படி. ஆனா இன்னைக்கு இதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்தது. அந்த பிரச்சாரத்தை, சீதனத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்கள் அப்படித்தான் கேட்டார்கள். சீதனத்துக்கு எதிராக பொதுக்கூட்டத்தை போட்டா, பயான வச்சா அழிச்சிடலாமா, இல்லாமக்கலாமா, ஒழிக்கலாமா,
இத மாதிரி எல்லாம் கேட்டார்கள். 40 வருட பிரச்சாரத்தின் விளைவு இன்னைக்கு எப்படி நிலைமை தெரியுமா? பாய், நான் வலிமா தான் வைக்கிறேன், நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா? தௌஹீத் ஜமாத்காரனை பார்த்து தௌஹீத் ஜமாத்தினர் கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாய் நான் சீதனம் வாங்கல, மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறேன், ஏன் கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறதே. எப்படி இந்த மாற்றம்? அங்கே போட்ட வித்து. அதே போன்றுதான் இன்னைக்கு இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக கஞ்சாவிலும் மைசிலும் போதையிலும் இலங்கை தேசமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதல் வித்தை போட்டிருக்கிறோம். போதைக்கு எதிரான மாநாடு என்ற வித்தை போட்டிருக்கிறோம். இந்த வித்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஒரு 30 வருடம் கழித்து 40 வருடம் கழித்து போதையற்ற ஒரு நாடாக, போதையற்ற ஒரு இஸ்லாமிய சமூகமாக இந்த இலங்கை இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து வரும். இந்த போதை பொருட்கள் இருக்குது இல்லையா, இது உருவாயின ஒரு வரலாறு இருக்குது. 1932 வெள்ளக்காரன் என்ன பண்றான்னா, ஆட்சி பண்றானா நம்ம நாட்டை. அப்பெல்லாம் இந்த கஞ்சா அது இது ஒண்ணுமே இல்லை. 32 ஆட்சி பண்றான். 32 ஆட்சி பண்ணிட்டு 48 நம்ம கிட்ட நாட்டை தந்துட்டு போறான். நாட்டை தந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் இவன் என்ன பண்றான்னா, டுபேக்கோ என்ற ஒரு கம்பெனி, ஒரு சிகரெட் கம்பெனியை திறந்து வச்சுட்டு போறான். அந்த டைம்ல வெள்ளக்காரன் இருக்கிற காலத்தில் வெள்ளக்காரன் மட்டும்தான் சிகரெட்டே குடிப்பான். அப்போ வெள்ளக்காரன் சிகரெட் கம்பெனி ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டானா 48 நம்மாக்கள் பார்க்குறாங்க, அடே இந்த வெள்ளக்காரன் இருக்கிற காலமெல்லாம் காலுக்கு மேலே காலை போட்டுட்டு சேரில் உட்காந்துட்டு இந்த சிகரெட்டை தானே குடித்தான், நாமளும் சிகரெட்டை குடிப்போம் அப்படின்னு சொல்லி 48 இருந்து நம்ம ஆக்கள் சிகரெட்டை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிகரெட் குடிக்க ஆரம்பித்த நம்ம ஆக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 90ஆம் ஆண்டு காலப்பகுதி 1990 வரைக்கும் சிகரெட் குடிக்கிறது பிரச்சனையே கிடையாது, குடிச்சிட்டே வர்றாங்க. குடிச்சிட்டே வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஆக்கள் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் இஸ்லாம் விளங்குது. இஸ்லாம் விளங்கின உடனே சில பேர், அடே சிகரெட் குடிக்கிறது ஹராமாமேடப்பா, சிகரெட் குடிக்க கூடாதாமேடப்பா அப்படின்னு விளங்கி சிகரெட்டை விட்டாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தர வாப்பா மாறுற கதையை கேட்டிருப்பீங்க, அப்பா மாறுற கதையை கேட்டிருப்பீங்க. எங்களை வாப்பா சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாரு, இடையில விட்டுட்டாரு. இது எப்பன்னா கொஞ்சம் இஷ்டம் விளங்க போல 90ஆம் ஆண்டுகளில். அப்படியா மச்சான், சிகரெட் விட்டியா? அப்ப இப்ப என்ன பண்ற? இப்ப கொஞ்சம் நினைவு வரக்கொல கொஞ்சோண்டு மூக்குத்தூள் எடுத்து வச்சுக்கிறது, ஒரு பீடாவை சாப்பிடுறது, ஒரு சாதாவை சாப்பிடுறது, ஒரு பான்பராக்க சாப்பிடுறது, ஒரு ஹேண்ட்ஸை பாவிக்கிறது. இதெல்லாம் நான் சொல்றேன் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பான்பராக், நிஜாம் பாக்கு, பீடா, மாவா, சாதா, பாபுல் இதெல்லாம் பரவலா இருந்திருக்கும், அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ 90ல இருந்து நம்மாக்கள் சிகரெட்டை விட்டாச்சு. சிகரெட்டை விட்டுட்டு சிகரெட்டுக்கு பதிலாக பாக்கு ஐட்டம் பாய்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே போதா சிகரெட் கம்பெனிக்கு அப்படியே ஒரு லாஸ், நஷ்டம், கம்பெனியை மூடிட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை. உடனே நம்ம நாடு சும்மா இருக்குமா? நம்ம நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது? 2006 இலங்கையில் 2006 27வது யாப்பின் பிரகாரம் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்கிறார்கள். என்ன தெரியுமா நல்லது? இனிமேல் இலங்கையில் பான்பராக் தடை, நிஜாம் பாக்கு தடை, மாவா தடை, சாதா தடை, பாபுல் தடை. இதெல்லாம் இந்த 90ஆம் ஆண்டுல பிறந்தாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பரவல எல்லா கடையிலும் வித்துட்டு இருந்தது. நாட்டில் ஒரு சட்டத்தை போடுறான், இனிமே இது எதுக்குமே அனுமதி கிடையாது.
2006க்கு பிறகு நம்மாக்க என்ன பண்றாங்க? என்னடா பண்றது? ஒட்டுமொத்தமா தடை பண்ணா ஒரு பெக்கெட் தான் மச்சான் சிகரெட் குடிச்சிட்டு இருந்த, இப்போ 1 தான் அடிக்கிறது, இப்போ ஒரு 3 தான் அடிக்கிறது, 5 தான் அடிக்கிறது அப்படின்னு திரும்பவும் இந்த சிகரெட்டை ஆரம்பித்தார்கள். இந்த மதுவும் சிகரெட்டும் இருக்குது இல்லையா, நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நாம கஷ்டப்பட்டு பேசுறோமா? அரசாங்கம் நினைச்சா ஒரேடியா ஒழிக்கலாம் தானே? ஒழிக்கவே ஒழிக்காது, ஒரு காலம் ஒழிக்காது. ஏனென்றால் இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் நாட்டுக்கு பெரிய ஒரு வருமானம். 2023 பட்ஜெட் இருக்குது இல்லையா, parliament.lk என்ற வெப்சைட்டை போய் பாருங்க. மதுவரி திணைக்களத்துடைய அறிவிப்பு, அவங்க அந்த வர்த்தமானி அறிவித்த அறிக்கையை வெளியிடுறாங்க. நாங்கள் 2023 217 பில்லியன் பணத்தை எதிர்பார்த்தோம், வருமானத்தை எதிர்பார்த்தோம். ஆனா நமக்கு கிடைச்ச வருமானம் என்ன தெரியுமா? இந்த கொரோனா பொருளாதார நெருக்கடியால வியாபாரம் சுத்தமா டல்லு. அரசாங்கம் அறிவிக்குதுங்க அறிக்கை, வியாபாரம் சுத்தமா டல்லு. 178 பில்லியன் தான் கிடைத்தது. 178 பில்லியன் எவ்வளவு தெரியுமா? 1 பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி. 178 பில்லியன் என்று சொன்னால் 17,800 கோடி. 17,800 கோடி 5,000 ரூபாய் மாத்தினா இந்த துடல் ஃபுல்லா வைக்கலாம். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய துறையாக இந்த மது போதை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மது போதைக்கு எப்படி நம்ம பிள்ளைங்க அடிமையாகிறான் யோசிச்சு பாருங்க பாப்போம். மது போதை, கஞ்சா, சிகரெட், அதே மாதிரி இந்த குடு, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பிள்ளைங்க அடிமையாகிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்தா, நம்ம பிள்ளைங்க இருக்குது இல்ல, நம்ம பிள்ளைகளை நம்ம நல்ல முறையில் தான் வளர்க்குறோம். ஆனால் வளர்த்த பிள்ளைகள் சேரக்கூடிய சேர்க்கை, உங்க புள்ள நல்ல புள்ள தான், மாட்டு கருத்தே இல்ல, சாலியான புள்ள தான், மாட்டு கருத்தே இல்ல. ஆனா உங்க பிள்ளைகிட்ட இருக்க ஷைத்தான் கெட்டவனே, அதை யோசிச்சீங்களா? நீங்க அனுப்புறீங்க, பள்ளிக்குன்னு போறான், பாடசாலைக்குன்னு போறான், வகுப்பறைன்னு போறான், ஸ்பெஷல் கிளாஸ்னு போறான். இந்த போதைக்கு ஆரம்ப வித்திடக்கூடிய இடமே இவைகள் தான். இதெல்லாம் போகாம தடுக்கவும் மேலாது. போற இடத்துல இவனோட சைத்தான் இன்னொரு சைத்தானோட சேர்ந்து ஒட்டு மொத்தமா நாசமா போறான். உங்க பிள்ளைகள் வகுப்பறைகளை விட்டு வருகிறார்களா? பாடசாலைக்கு போயிட்டு வர்றாங்களா? யார் யாரோ புத்தக பையை செக் பண்ணி பார்க்கறாங்க. ஏன் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க தெரியாதா? நிறைய வாப்பா உமா மாதிரி என்ன தெரியுமா, அதை புறா செக் பண்றது. தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைட பேக்க செக் பண்ணிடுமா அப்படின்னு வெக்கப்படுறோம். செக் பண்ணி பார்க்க வெக்கப்படுவீங்க. நாளைக்கு புள்ள பைத்தியமா ரோட்ல திரியும் போது இதை விட அவமானப்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும், அசிங்கப்படக்கூடிய நிலை வந்துவிடும். இந்த போதை பொருள் இருக்குதுல்ல, இதை ஏன் பயன்படுத்துறான்னு தெரியுமா? முதல்ல என்ன காரணம் தெரியுமா? உடம்புல சில ஹார்மோன்ஸ் இருக்குது, சில ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய நேரத்தில் உடம்பு ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும்? அது அல்லாவே உடல்ல இயற்கையாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சில செட்டப்புகள் அது இருக்கத்தான் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த போனை எடுத்து டக்குன்னு வீசி அடிக்கன்னு வைங்களே, இப்படியும் மறப்பீங்க, கண்ணை சிமிட்டுவீங்க. இது ஒரு வகையான ஹார்மோன். நீங்க நினைக்க மாட்டீங்க. உங்க பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கவருக்கு இப்படி கையை தாக்கி பாருங்க பார்ப்போம், டக்குன்னு திரும்புவாரு. திரும்பணும்னு பிளான் பண்ணதில்ல, டக்குன்னு திரும்புவாரு. ஏனென்றால் பயம் வரக்கூடிய நேரத்தில் உன்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஹார்மோன் டக்குன்னு சுரக்கும். ஒரு நாய் விரட்டுதுன்னு வைங்க, ஓடுவான், ஓட்டம் ஓடி இருக்கிற மரத்துக்கு மேலே ஏறி நின்றுவான், பெரிய மதிலையே கடந்துருவான், பயம் போயிரும், நாய் போயிரும். இப்ப மரத்துக்கு மேல உட்கார்ந்து யோசிப்பான், எப்படா இந்த மரத்துக்கு மேலே ஏறினேன், எப்படா இப்ப இறங்குவேன் அப்படின்னு யோசிப்பான். இந்த ஹார்மோன் அந்த நேரத்தில் சுரக்கும், பயம் போன பிறகு சுரக்காது.
அதே மாதிரி தான் இந்த கஞ்சா, குடு இது மாதிரி போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹாப்பி ஹார்மோனுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் சொல்லுவாங்க டோபாமின். இந்த டோப் அடிச்சேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க சாராயத்தை குடிச்சு நல்லா டோப்பு அடிச்சுட்டு வந்தான் அப்படின்வான். இந்த ஹார்மோனோட பேரே அதுதான், டோபாமின். இந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை சுரக்க வைப்பதற்காக வேண்டி முதலிலே இவன் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? கஞ்சா அடிக்கிறான் போதாது, டேப்லெட் அடிக்கிறான் போதாது, ஐஸ் அடிக்கிறான் போதாது. காலப்போக்கில் இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, இலங்கையுடைய அரசாங்கம் அறிவிக்கிறது, யுஎன்னுடைய அறிக்கை வெளியிடுகிறார்கள், இலங்கை ஒரு மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே இல்லாத போதையெல்லாம் இலங்கை நாட்டிலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே போதைய பலதரப்பட்ட போதைகளை உருவாக்கினவன் கண்டுபிடிச்சவன் யார் தெரியுமா? அடால்ஃப் ஹிட்லர். இரண்டாம் உலகப் போரின் பேசப்பட்ட நாயகன். ஒரு பக்கம் நாயகன், இன்னொரு பக்கம் வில்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் நாயகனா தான் இருந்தாரு, கடைசியில் வில்லனா மாறினான். இவன் என்ன தெரியுமா பண்ணா? இவன் பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் யோசனை. இவன் என்ன தெரியுமா பண்ணா? இவன் ஒரு டாக்டரை சந்திக்க, அடால்ஃப் ஹிட்லர் 1053 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை வாசி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் மனுஷன் யோசிப்போம். அதில் அவன் சொல்றான், மோரல் அப்படின்னு ஒரு டாக்டரை சந்திக்கிறாரு. சந்திச்சு வர பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. அந்த மோரல் சொல்ற டாக்டர் என்ன தெரியுமா செய்யறான்? ஹிட்லரே நல்ல மருந்து ஒன்று தர்ற, சட்டப்படியா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி முதலில் போதை பொருளை அவனுக்கு ஏத்துறான். அவன் முதல்ல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? சரியான மண்டை காஞ்சி போகுது, சரியான தலைவலியா இருக்குது, என் மனைவியோடு எனக்கு சந்தோஷமா இருக்க முடியவில்லை என்று முதலிலே போதையை ஏற்றுக்கொள்ள பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போறான்னா, தன்னுடைய ராணுவத்துக்கு இன்னைக்கு ஐஸ் அடிக்கிறாங்களே, ஐஸ் என்று சொல்றது ஒரு ரசாயனம். டேப்லெட், கஞ்சா போன்ற செடிகள் கூட கிடையாது. ஐஸ் சொல்றாங்க இல்லையா, ஐஸ்ன்றது வெறுமனே ஒரு ரசாயனம். இந்த ரசாயனத்தை, இந்த ஐஸ்னு சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கு உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் அனுமதி இல்லை. இலங்கை மட்டுமில்ல, உலகத்திலே எந்த நாட்டிலையும் அனுமதி இல்லை. ஜெர்மன்ல தான் உருவாகுது. ஜெர்மன்ல கூட ஐஸுக்கு அனுமதி கிடையாது. அது ஏன் கொடுத்தான் தெரியுமா? மிருகத்தனமா, காட்டு மிராண்டித்தனமா. அந்த ஹிட்லருடைய ராணுவம் ரோட்டிலே நடக்க வேண்டும், கண்டவெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும். எத்தனை பேரை சுட்டு பொசுக்கினாலும் கவலையே வரக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் மைண்ட் செட்டப் மாறிடவே கூடாது. எந்த அளவுக்குனா, ஐஸ் அடிச்சா 60 கிலோமீட்டர் நிக்காம நடப்பான். அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஸ். இந்த போதை. ஹிட்லருடைய கடைசி நிலைமை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய வீரன் ஹிட்லர், பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றவன் ஹிட்லர், இரண்டாம் உலகப் போரிலே பேசப்பட்ட வீரன் ஹிட்லர். கஞ்சா கடுமையாயினான், ஐஸ் கடுமையாயினான். அவனுடைய கடைசி நிலைமை என்ன தெரியுமா? கன் எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டு பொட்டுன்னு சுட்டுட்டு செத்து போயிட்டான். இதுதான் அவனோட நிலைமை. இதே நிலைமை தான் யார் இதை உருவாக்கினானோ அவனுக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமை தான் உங்க புள்ள கஞ்சா அடிச்சா, உங்க புள்ள ஐஸ் அடிச்சா, உங்க புள்ள இது மாதிரி போதை கடுமையா இருந்தால் என்ன நிலைமை தெரியுமா? அடிப்பான். ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரப்பதற்காக அடிப்பான். சந்தோஷமா இருக்கும், குதூகலமா இருப்பான். வேலை வெட்டி ஒண்ணுமே இருக்காதுங்க. கஞ்சா அடிக்கிறான் இல்லையா, வேலை இருக்காது, வெட்டி இருக்காது, ஏசுவாங்க, பேசுவாங்க. அவன் ஒரு தண்ணி உலகம். அவன் பாட்டி சந்தோஷமா இருப்பான். எவ்வளோ நீங்க அடிச்சாலும் சரி. அவன் எப்படி? அவன் தான் ஏத்திருக்கானே ஹாப்பி ஹார்மோன்ஸ். நல்ல சந்தோஷமா இருப்பான். இருந்து 5 வருஷம் போகும்.
6 வருஷம் போகும், மாப்பிள்ளை வருவாரு. 5-6 வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி அவர் ஆம்புலையா பொம்பளையானே தெரியாது. இதான் நிலைமை. ஆம்புலையா பொம்பளையா ஒண்ணும் இல்லையான்னு தெரியாது. உங்க ஒவ்வொருத்தர் ஊரை நீங்க தேடி பாருங்க, என்ன திரும்ப செஞ்சிருப்பான்? ஒன்று பைத்தியமா ரோட்ல லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லையா தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். ஏன் தெரியுமா? இந்த ஹெப்பி ஹோமோன் சொரக்க 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 ஒரு கட்டத்தில் அப்படியே செயலிழந்து போய்விடும். செயலிழந்து போனதுக்கு பின்னாடி இவன் என்ன தெரியுமா செய்வான்? என்னடா பண்றது, சந்தோஷம் வேணுமே, எதை அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 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 பயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமோன் சுரக்கும். சுரக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளம் அவனோடு பேசும். நாம பார்க்கிறோம், கஞ்சா அடிச்சவன் குடு அடிச்சவன் கொஞ்ச நாளைக்கு போறோம் ரோட்ல தனியா பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னு பாக்குறீங்களா? ஏன் தெரியுமா? உள்ளம் பேசும், அவனோடு கலைத்து கொண்டிருக்கும். மனநோய் ஆரம்பிச்சு 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 முத்தி போயிடும். ஒரு கட்டத்தில் அவன் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது, தூக்கு போட்டு செத்து போயிடுவோம், இல்லாட்டி எங்கேயாச்சும் பாஞ்சு செத்து போயிடுவோம், இப்படின்னு செத்து போயிடுவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம் என் வீட்டுக்குள்ள இல்ல, என் ஊர்ல தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நாளை உங்க வீட்டுக்குள்ளேயும் வரும், உங்க பிள்ளையும் பாதிக்கப்படுவார்கள், தூக்கு மாட்டி இறந்து போவார்கள், பைத்தியக்காரர்களா ரோட்டிலே சுத்துவார்கள். அந்த நேரத்தில் கவலைப்பட்டு வேலை. ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஆரம்பத்தில் கிள்ளி எறிய விட்டுருவோமா? எங்க உம்மா பாப்பா இருக்காங்க இல்லையா, திருத்தவே இல்லாது. கஞ்சா அடிக்கிறவங்க கூட திருத்திடலாம், உம்மா பாப்பா திருத்த இயலாது. ஏன்? யாராவது வந்து சொல்லுவான், ஏங்க உங்களோட புள்ள அந்த இடத்துல 4 பேரோடு இருக்கானே, எல்லாம் கஞ்சாக்கார புரியுமா, தூள்கார புரியுமா, கொஞ்சம் பாருங்களே. உடனே உமாக்கு பிரஷர் ஹை ஆயிரும், வாப்பா உச்சிக்கு போயிடுவாரு. ஏன் பிள்ளையா, ஏன் பிள்ளைய பத்தி சொல்றியா? அடே நீ கெட்டவனா நீ கெட்டவன் சொல்லதாண்டா வேணும், உன் புள்ள கெட்டவன உன் புள்ள கெட்டவன் சொல்லதாண்டா வேணும். நீ நான் நபியை விட சுத்தமானாளா? யூசுப் நபி என்ன சொன்னார்கள்? வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லம்மாரத்தும் பிஸ்ஸு. நான் என்ன நானே சுத்தப்படுத்திக்க மாட்டேன், நானே நல்லவனு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏன் உள்ளமும் தீயதை தான் ஏவுகிறது. உங்க புள்ளட உள்ளம் தீயதேவாதா? ஒருத்தன் வந்து சொல்றானா, ஏன் சொல்றான்? உன் புள்ள நாளைக்கு நாசமா போயிடுவான், பைத்தியமா அலைஞ்சிருவான், தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். இந்த நலவுக்காக வேண்டி சொல்லுகிறார்கள் என்பதை நான் யாருமே யோசிக்கிறது இல்லை. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே மிகவும் கவனிப்பாக இருக்க வேண்டும். வீட்டுல பாருங்க, உங்க புள்ள என்ன செய்யறான்னு பாருங்க. நல்லா இந்த புள்ள, நல்லா இந்த மகன், உமா டீவானம் ஆறின பிளேட்டி தாங்க அப்படின்னு கேட்கிறானா? இல்ல நல்ல உரப்பா கறி ஆக்கி கொடுக்குறீங்க, உரப்பான கறின்னு சூடா எழுப்பிட்டு போறானா? எப்ப பார்த்தாலும் நாக்க முன்னுக்கு போட்டு பல்ல தேய்ச்சி தேய்ச்சி இருக்கானா? அறிகுறி உங்க புள்ள ஏதோ நடிக்கிறாரு, ஏதோ ஒரு போதை வஸ்தை பாவிக்கிறாரு. இல்ல ராவு 10 மணிக்கு வர்றாரு, 12 மணிக்கு வர்றாரு, உச்சி வெயில் நல்லா கொதிக்குது, பகல் 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாரு. தூங்கிட்டு எலுமின கையோட அப்படி இப்படி குளிக்கிறாரு, இல்ல நல்லா திங்குறாரு. உங்க மக கஞ்சா அடிக்கிறான்னு அர்த்தம். கஞ்சாலையும் இண்டிகான ஒரு கஞ்சா இருக்கு, அதை அடிக்கிறான்னு அர்த்தம். அதுலயே 3 வகை. அதுல குஷ் அப்படின்னு ஒரு கஞ்சா, இது புதுசா வந்திருக்குது. இந்த கஞ்சா அடிச்சாருன்னா இவர் என்ன பண்ணுவாரா? சின்ன பிள்ளைய பார்த்தாலும் மகன் சுமக்கிறீங்களா கணக்கும் எடுக்க மாட்டான். சின்ன பிள்ளைய கண்டா பாப்பா மாமா போயிட்டு வாரு, மாமா அல்லாட காவலா போயிட்டு வா, அவருக்கு அவரே அல்லாட காவல் சொல்லிக்குவாரு. மாமா அல்லாட காவலா போயிட்டு வாரு. இது என்ன? இவர் அடிச்சு இருக்கிறாரு குஷ்ல ஹைபிரிட் கஞ்சா. இதே ஸ்டீவான் ஒரு கஞ்சா இருக்குதான், அதை அடிச்சா
எப்ப பார்த்தாலும் பரபர பரபரன்னு சொரிஞ்சிட்டே இருப்பான். சொரியாதுங்க, சும்மா சொரிவானா. யோசிச்சு பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு பாருங்க. என் புள்ள எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறான், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. அதே மாதிரி ஐஸ் அடிச்சான்னு வைங்களே, நடப்பான். பெரிய வேலை இருக்கிற மாதிரி நடப்பான். தர்றபற தான் நடப்பான். ஐஸ் அடிச்சா அப்படித்தான், உடம்பெல்லாம் முறுக்கி போடும். சக்தி வர்ற மாதிரி இருக்கும், ஆனா சக்தி வராது. இப்படி எல்லாம் இருந்தால் ஆரம்ப கட்டம். இதே சில கஞ்சாக்காரங்க எப்படி தெரியுமா, இதெல்லாம் ஒரிஜினலா கிடைக்காம மொத்தம் எல்லாம் கலவன் தானே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடைச்ச உடனே இவர் அடிச்சுட்டு படுப்பாராம். அடிச்சுட்டு படுத்துட்டு கடைசி பாயிண்ட்டுக்கு வரும், இறங்க கிட்ட தான் எலும்புவார். எலும்பிட்டு உமா கட்டி பிடிச்சி மோடுறது, தாத்தாவை கட்டி பிடிச்சி மோடுறது, தங்கச்ச மைனிய எல்லாத்தோடும் கொஞ்சம் விளையாடுறது. ஏன் நல்ல பொடிய எல்லாத்தோடும் பேசுறான், எல்லாத்தோடும் சிரிக்க, எல்லாத்தோடும் ஒத்துமை. எல்லாத்தோடும் ஒத்துமை இல்லை. என்ன நிலைமை, இவர் கஞ்சா அடிச்சு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு மரிசியா போடுறாரு. இதுதான் அர்த்தம். இதை நான் கவனிக்கிறோமா? நம்ம உம்மா அப்பாவை எங்க கவனிக்க? உம்மாவும் அப்பாவும் ஸ்ரீலங்காவில் இருந்தா தானே கவனிக்கிறதுக்கு. 6 மணி ஆயினா உம்மா இந்தியால, வாப்பா அங்க அமெரிக்கால மார்க் சுகுபேரோட. உம்மா இந்தியால சீரியல், வாப்பா அமெரிக்கால உட்காந்து ஃபேஸ்புக், மகன் இங்க ஸ்ரீலங்கால உட்காந்துட்டு நல்லா ஆத்தல். இதுதான் நம்முடைய பெற்றோர்களுடைய நிலைமை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நாசமா போகிறார்கள் சொன்னால் இதுதான் அடிப்படை காரணம். நாம நினைக்கலாம் நம்ம நாடு, நம்ம அரசாங்கம் நம்மை காத்துவிடும், அழித்து விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள். டெய்லி கேள்விப்படுறோம், கிலோ கணக்கில் கஞ்சாவை பிடித்தார்கள், கண்டெய்னர் கணக்கில் கஞ்சாவை பிடித்தார்கள். எப்பயாச்சும் குறைஞ்சா? கேஸ் இல்லாம போச்சு, பெட்ரோல் இல்லாம போச்சு, லாமணம் இல்லாம போச்சு, பால் பேக்கெட் இல்லாம போச்சு, சாமன் தட்டுப்பாடு. என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த நாடுமே நடுத்தெருவில் வந்து விடிய விடிய போலின் காத்தோம். கண்டெய்னர் கணக்கில் கஞ்சா பிடிக்கிறான், குடுவை பிடிக்கிறான், ஐஸை பிடிக்கிறான். எங்கேயாச்சும் போலின் இருக்குதா? எங்கேயாச்சும் தட்டுப்பாடு இருக்குதா? இதெல்லாம் மேலிடத்துல பெரிய அளவில் கை மாறுது. எதையுமே தடுக்க மாட்டார்கள். இந்த நாட்டை தடுக்கிற பெரிய வேலையாங்க. இவ்வளோ பணம் செலவழிச்சு ஒரு மாநாடு போட்டு கத்தணுமா? தடுக்கிற பெரிய வேலையா? கஞ்சா அடிக்கிறான் இல்லையா? கஞ்சா அடிக்கிறவனுக்கு கையில போன் இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. எந்த இடத்துல கஞ்சா இருக்குதோ அங்க விறுவிறுன்னு போவான். லொகேஷன் சரியா மாட்டிச்சுன்னா எடுத்துட்டு வருவான். அந்த இடத்துல சாமம் இல்லையா, இன்னொரு இடத்துக்கு போவான், எடுப்பான், வருவான். போன் இல்லை, செருப்பு இல்லை, ஜிபிஎஸ் ட்ராக் இல்லை. ஆனா நம்ம அரசாங்கத்துக்கு இந்த கஞ்சாகாரங்களை பிடிக்கிறது கஷ்டம், உளவுத்துறைக்கு பிடிப்பது கஷ்டம். இவ்வளவுத்துக்கும் 30 வருடம் இந்த நாட்டை முப்படைகள் கொண்டு அழித்துக் கொண்டிருந்த புலிகளை அழித்த அரசாங்கத்துக்கு ஒரு 1000 பேர் விற்கிறான்னா ஒட்டு மொத்தமா களத்தில் இறங்கி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரேடியா நிப்பாடுற பெரிய வேலையா? நிப்பாட்ட மாட்டார், நிறுத்த மாட்டார்கள். இதை நாம தான் கையில் எடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் டக்குன்னு வாய பழந்துருவாங்க. மத்தட்ட தீத்த போதைக்கு முற்றுப்புள்ளி மைண்ட் ஆரம்பிச்சாரு. மைத்ரி வந்தாரு, அவரும் சொன்னாரு மத்தட்ட தீத்த நாங்கள் போதைக்கு முற்றுப்புள்ளியை வைக்க போறோம். அடுத்த வந்தாரு கோட்டாப மத்தட்ட தீத்தாண்டாரு. இப்ப அடுத்தவன் வருவானோ தெரியாது. வந்து அவனுக்கு இதே வார்த்தையை சொல்லி மண்டையில முழாரப்பான், திருத்தவே மாட்டான், நிப்பாட்டவே மாட்டான். இதற்கு எதிராக நாங்கள் தான் களத்தில் இறங்க வேண்டும். எப்படி களத்தில் இறங்குவது? ஏற்கனவே ஒரு கூட்டம் நாசமா போச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களை சின்ன வயசுல இருந்தே போதைக்கு அடிமையாதவர்களாக, தவறான காரியங்களுக்கு அடிமையாதவர்களாக அவர்களை நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருடையவும் கடமை. எப்படி கடமை? உளவியல் ரீதியாக அந்த பிள்ளைங்களை வளங்க, உளவியலை படியுங்கள்,
உளவியல் ரீதியாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளருங்கள். வளர்க்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பிள்ளைகள் இத மாதிரி தவறுக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாம் சொல்கிறது அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் இருக்குது இல்லையா, சுத்தம் ஈமானின் பாதி. ஈமான் அப்படியே ஒரு ஃபோன் அளவு தான் ஈமான் வைங்களே, அறப்பாதி சுத்தம். ஆனா இது யாராவது கணக்கெடுக்கிறோமா? மீதி பாதியில் உள்ளது தான் இந்த போதை, அது இது எல்லாமே அறப்பாதி சுத்தம். இந்த சுத்தத்தை நாம் கணக்கெடுக்கிறோமா? சர்வ சாதாரண. நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கணும். எப்படி? பாப்பா வாய் நாத்தம் அடிக்க கூடாது, பல்ல அசிங்கமா இருக்க கூடாது, உடல் ஊத்தியா இருக்க கூடாது, உடுப்பு அசிங்கமா இருக்க கூடாது. இத மாதிரி அந்த குழந்தைகளுக்கு சுத்தம் 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 என்ற சுத்தத்தை மட்டுமே அவர்களுக்கு பழக்குங்கள். துர்நாற்றத்தை வெறுக்க வையுங்கள். அப்ப அது அப்படியே என்ன செய்யும்? இன்புட் அவுட்புட். இது ஒரு உளவியல். எதை நாம போடுறோமோ அதுதான் காலப்போக்கிலே வெளியாகும். அந்த பிள்ளைகள் அசுத்தத்தை நெருங்க மாட்டார்கள், நாற்றத்தை நெருங்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா நம்முடைய பேச்சு இருக்குது இல்லையா, இந்த பேச்சிலும் சுத்தம் வேண்டும். பிள்ளைகளுக்கு பேசுற பேச்சு என்ன தெரியுமா? நாசமா போனவனே, ஹரபா போனவனே, தரித்திரியம் முடிச்சவன், உருப்பட மாட்ட. இத மாதிரி தான் நம்ம பிள்ளை. நமக்கு கோபம் வருதுதான். கோபம் வந்தாலும் உங்க புள்ள பச்சிலம் பாலகன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தைய ஒவ்வொரு மனிதனையும் இமேஜ் கிரியேட் பண்ண. நாம எப்படி அந்த புள்ளைக்கு ஏசுறோமோ அதே அந்த மூளை செய்யும், அதை நம்பும். இவன் இப்படித்தான், இவன் ஒரு நாசமா போனவன் தான் அப்படின்னு செய்யும். அந்த மூளை நம்பும். அந்த மூளை நம்பி அவனை அதுக்கான வேலைகளுக்கு மாத்திரம் என்ன செய்யும்? அந்த மூளை அவனை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். வீட்டில் இருக்கும் போது சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவீங்க? சில பேர் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, சில பேர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இன்னொரு சேர்ல காலுக்கு மேல காலை போட்டு போட்டு சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுவீங்க. இதே இந்த இடத்துக்கு வந்தா இப்ப பனிஷ் தந்திருப்பாங்க, கோப்பி தந்திருப்பாங்க. பனிஷ் பல்லுல கடிப்படுறதே பெரிய கஷ்டம். அவ்வளோ மெதுவா டீசன்ட். என்ன அந்த மூளைக்கு தெரியும், இவன் வெளியில வந்திருக்கிறான், இவனை கொஞ்சம் டீசெண்டா வச்சுக்கணும். இவன் வீட்டில் இருக்கிறான், இவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். இப்ப நான் பேசுறேன்னு வைங்களேன், கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பாந்தவர்களே, இப்படி நான் பேசுறேன். இத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அன்பிக்கினிய மனைவியே, கண்ணியத்துக்குரிய மாமியாரே, எனக்கு இரவு சாப்பாடு போடுங்கன்னா மாமியும் மனைவியும் சேர்ந்து மருமானுக்கு மண்டை காஞ்சி போச்சு, அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு வாங்க. ஏன் இந்த இடத்துல இப்படி பேசணும்? இந்த இடத்துல வீட்டில் பேசுற மாதிரி பேசணுமா? பேசினா கல்லால வீசி அடிப்பீங்க. அப்ப அந்த மூளை மனுஷன் அப்படித்தான் பழக்குது. நம்மளை எப்படி இன்னொருவர் அணுகிறாரோ அது மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு நம்மளை என்ன செய்யும்? அந்த மூளை வழி நடத்தி செல்லும். அப்ப நாம சின்ன பிள்ளையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் வார்த்தையில் சுத்தத்தை கடைபிடிங்கள். அசிங்கமா பேசாதீங்க, ஏசாதீங்க, திட்டாதீங்க. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, ஆனால் அது அவருடைய எதிர்கால வாழ்க்கையே நாசமாக்கி விடுகிறது. இது சம்பந்தமா நாங்க உளவியல் சொல்லி ஒரு வகுப்பே நடத்துறோம். தலைமையில இப்ப தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அக்குற கசாவத்த பகுதியில ஒரு வகுப்பு நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்? நீங்க விரும்பினா உங்க ஊர்களிலும் இத மாதிரி வகுப்புகளை நம்முடைய தலைவர் இஷாம் அவர்களை வைத்து நடத்தி வருகிறோம். நீங்க விரும்பினா நடத்தலாம். ஏன்னா போதைக்கு எதிராக மாநாடோ தெருமுனையோ பொதுக்கூட்டமோ இது மட்டும் போதாது. அடிப்படையிலிருந்து அனைத்து விதமான முயற்சியும் எடுக்க வேண்டும். அப்படி நம்ம நடத்திட்டு வர்றோம். அதே மாதிரி இந்த போதை இதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இதுக்கு அடிமையாகாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய, நம் கைகளிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரோதி ஒழித்து கட்ட வேண்டும். என்ன? சினிமா. கையில போன் இருக்கு, சினிமா பார்க்கலாம். வீட்டுல டிவி இருக்கு, சினிமா பார்க்கலாம். நீங்க நினைக்கிறீங்க என் புள்ள கஞ்சா அடிக்கிறான், குடு அடிக்கிறான், ஐஸ் அடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான். சாலிகான வீடுகளில் கூட
இரையச்சத்தோடு வளர்ந்த வீடுகளில் கூட எப்படி கெட்டு போனார்கள்? பாப்பா கஞ்சி அடிச்சாரா? உம்மா தூள் அடிச்சாவா? நானா சாராயம் குடிச்சானா? யாரு படிச்சு கொடுத்தது? சினிமா. இந்த சினிமா சாதாரண விஷயமா? உலகத்திலேயே எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண சன்லைட் கட்டிய கூட டிவில போடுவான். சித்தாலப்பிய டிவில விளம்பரமா போடுவான். எங்க சரி? உலகத்திலேயே ஒரு டிவி சேனல்ல, சோசியல் மீடியால போதைக்கு ஆதரவான விளம்பரம் வந்திருக்கிறதா? சிகரெட்டை குடி, சாராயத்தை குடி அப்படின்னு ஒரு விளம்பரம் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே விளம்பரத்துக்கு தடை என்றால் அது போதைக்கு மட்டும்தான். ஆனால் இதை இவனுக்கு எப்படி திரும்ப விளம்பரம் பண்றானுங்க? படம் நடிகர்களுடைய கையிலே கொடுத்து, சினிமா கூத்தாடிகளுடைய கையிலே கொடுத்து, ஹீரோவா அறிமுகமாவா, அவன் சிகரெட்டை குடிப்பான், ஸ்டைலா குடிப்பான். சிகரெட்டை குடிச்ச எனர்ஜி வந்த மாதிரி இருப்பான். காதல் தோல்வி, கஞ்சா அடிப்பான். இந்த புள்ள அப்படியே பழகுது. நீங்க படிச்சு கொடுக்கல, டிவியை போட்டு பாடமே நடத்துறீங்க. உங்க புள்ள கஞ்சா அடிக்கிறான்னா உம்மா வாப்பா நாங்க நல்லா தான்ப்பா இருந்தோம், நல்லா தான்ப்பா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க செஞ்ச வேலை. இதுக்கு பிறகு சரி வரக்கூடிய இளம் சமுதாயம் இதை மாதிரி நாசமா போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை விட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமாவை அடியோடு நாங்கள் அழித்தொழிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைங்க கேளுங்க பார்ப்போம். ரஜினிடுவான், விஜய்டுவான், சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளை விஜய பேரை தெரியும், ரஜினியோட பேரை தெரியும், அஜித் பேரை தெரியும். எப்படி தெரியும்? உட்கார வச்சு ஸ்கூல் பாடம் நடத்த மாதிரி பாடம் நடத்துனீங்களா? அப்படியே பதியுது. பதிய வைக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உனக்கு முன்மாதிரி சினிமா கூத்தாடி அல்ல, அரசியல் தலைவர்கள் அல்ல, விளையாட்டு வீரர்கள் அல்ல. உனக்கு முன்மாதிரி லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபீனத்திலே உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வரங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதை பத்தி பேசுறதா இருந்தா இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? இதை நாங்கள் செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். இதற்கு எதிரான பிரச்சாரங்களை இந்த மாநாடோடு மட்டுமல்ல, ஊராக, தெரு தெருவாக மெகாபோன் பிரச்சாரம் செய்யுங்கள், துண்டு பிரசுரம் செய்யுங்கள், தெருமுனை பிரச்சாரம் செய்யுங்கள், பொதுக்கூட்டம் போடுங்கள். இது சம்பந்தமான விழிப்புணர்வு வீடியோக்கள் மகாரகம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. எதுக்கோ ட்ரிப் போறீங்க, குடும்பத்தோட கூட்டிட்டு மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போய் காட்டுங்க. அடே கஞ்சா அடிச்சா, இந்த தூள் பாவிச்சா, சிகரெட் குடிச்சா இத மாதிரி தாண்டா நாசமா போவ அப்படின்னு ஒரு டிப் கூட்டி போய் காட்டுங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் முடியுமானால் ஒவ்வொரு கிளைகளிலுமாவது ஏற்பாடு பண்ணி இத மாதிரி வேலையை செய்யுங்கள். அல்லது அங்கே கஷ்டப்படக்கூடிய, வேதனை அனுபவிக்கக்கூடிய வீடியோக்களை ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டு சந்தி சந்தியா, ஊரூரா போட்டு காட்டுங்க. அப்படியாவது விழிப்புணர்வு பெறுவார்கள். அதே மாதிரி இதற்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்வதோடு இந்த கஞ்சா, ஐஸ், அதே மாதிரி தூள், ஹெரோயின், கொக்கைன், இது மாதிரி பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களே, இத மாதிரி பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், இத மாதிரி பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஊராக சென்று பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாநாடு மட்டுமல்ல, ஊராக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். ஒவ்வொரு முஸ்லீம் கடைகளுக்கும் போய் சிகரெட் விற்காத, தவறு சொல்ல இயலாதா? லேசா சொல்ல இயலும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சாரத்தை ஆரம்பியுங்கள். இப்படி நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கஞ்சா அடிப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் பயப்படுவார்கள்.
கொலை மிரட்டல் விடுவார்கள். எதற்குமே அஞ்சாதீர்கள். ஒருவேளை அந்த பிரச்சாரத்தின் மூலமாக, கொலை மிரட்டலின் மூலமாக நீங்கள் அடிக்கப்பட்டால், உதைக்கப்பட்டால், கொல்லப்பட்டால் உங்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீத் என்றால் மறுமை வரைக்கும் பச்சை பறவையாய் சொர்க்கத்திலே பறந்து திரிவீர்கள். அவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஏனென்றால் இதற்கு எதிரான பிரச்சாரத்தை கையிலே எடுத்தால் பெரிய அளவில் இடி வரும், பெரிய அளவில் அடி விழும். நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோமே, அப்ப அடிச்சதை விட பல மடங்கு அடிப்பார்கள், உதைப்பார்கள். இந்த பிரச்சாரத்தை கையில எடுத்து கால் பண்ணுங்க, STF கால் பண்ணுங்க, CID கால் பண்ணுங்க, போலீஸுக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்துல இவன் வியாபாரம் பண்றான், இவன் தூள் அடிக்கிறான், இவன் கஞ்சா அடிக்கிறான். ஊர் ஊராக இத மாதிரி நீங்கள் முறைப்பாடுகளை கையிலே எடுத்தால் ஒரேடியா அழியும் சொல்ல இயலாது. ஓரளவாவது குறையும், ஓரளவாவது இல்லாமல் போகும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இத மாதிரி பிரச்சாரங்களை கையிலே எடுத்து இன்ஷா அல்லாஹ் வளர்க்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை போதையற்ற அடுத்த தலைமுறையாக, அடுத்த சமுதாயமாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.